Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alladhi hadana lil Islam ma kunna linahtadiya laula an hadana Allah. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam. Amma ba'd. பாருங்க பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்தர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த கத்ருன்னதா, அதாவது ஷர்ஹு கத்ரின்னதா வபர்லி சதா என்கிற அந்த கிதாபினுடைய தொடர் இலக்கண பாட வகுப்புல 103ஆம் பக்கம் 2வது பந்தி. வயுஸ்தஸ்னா மின் தாலிக்க சூரத்தானி. வயுஸ்தஸ்னா மின் தாலிக்க, அதில் இருந்து விதிவிலக்கு செய்யப்படுகிறது சூரத்தானி, 2 நிலைமைகள். இந்த இதில் சூரத்துக்கு நிலைமைன்னு சொல்லணும். வடிவங்கள் அப்படின்னால் நிலைமைகள் தான், அது கட்டங்கள். அப்போ அதில் இருந்துன்னா என்ன, முன்னால் சொல்லப்பட்ட அந்த பொது விதி என்ன? பொது விதி கைரு முன்சரிஃபாக வரக்கூடிய ஒன்றுக்கு ஃபத்ஹாவை கொண்டு ஜெரு செய்கிற என்கிற அந்த பொதுவான கன்செப்ட், அந்த குறித்த அந்த சட்டத்தில் இருந்து தான் 2 நிலைமைகளை விதிவிலக்கு செய்யப்படுது. இஹ்தாஹுமா, அவ்விரண்டில் ஒன்றுனால் இஹ்தா அசூரத்தைனி, அந்த 2 நிலைமைகளில் ஒன்று என்னென்றால் அந்ததுகுல அலைஹி அல், அதன் மீது என்றால் அந்த கைரு முன்சரிஃபான இஸ்ம், அதன் மீது அல் நுழைவதாகும். வசானியத்துனால் வசூரத்து சானியத்து, 2வது நிலைமை என்னவென்றால் அன்யுலாஃபல் இஸ்ம் கைருல் முன்சரிஃப், கைரு முன்சரிஃபான இஸ்ம் இலாஃபத் செய்யப்படுவதாகும். ஃபஇன்னஹு, ஏனெனில் யுஜர்ரு ஃபீஹிமா, ஏனெனில் அது என்ற கைரு முன்சரிஃபான அது யுஜர்ரு ஃபீஹிமா, அந்த 2 நிலைமைகள்லையும் அந்த 2 கட்டங்கள்லையும் ஜெர்ரு செய்யப்படும். பில் கஸ்ரா, கஸ்ராவை கொண்டு ஜெர்ரு செய்யப்படும். அலல் அஸ்னால் அடிப்படையின் படிக்கு, அடிப்படை அதுதானே, ஜெரு செய்ய தேவைப்பட்ட கஸ்ராவை கொண்டு ஜெரு செய்யறது. எனவே ஃபல் ஊலானா ஃபஸ்ஸூரத்துல் ஊலா, 1வது நிலைமை, 1வது ஹாலத்து பண்ணால் நஹு வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி, வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி போன்றதாகும். அந்த நஹுவுக்கு போன்றதுன்னு கருத்து. வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி அந்த குர்ஆனாயத்தை போலவாகும். அப்போ வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித் நடந்திருக்குது. அல் மசாஜித்னு சொல்லி அலிஃப்லாமோட அது வந்திருக்குது. அலிஃப்லாமோட வந்தால் ஜெர்ரு வரும். ஃபில் மசாஜிதின்னு கஸ்ராவை கொண்டு ஜெர்ரு வரும். என்ன அந்த குர்ஆனாயத்தினுடைய அர்த்தம் என்றால், நீங்கள் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளி வாசல்களிலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில், அந்த வாவு ஹால், வ அன்தும் நீங்களுமோ பள்ளி வாசல்களில் ஏத்திகாஃப் இருக்கும் நிலையில் நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை தீண்டாதீர்கள். வசானியத்து, 2வது சூரத், 2வது நிலைமை என்னவென்றால் நஹு ஃபி அஹ்சனி தக்வீமின், ஃபி அஹ்சனி தக்வீமின் போன்றதை போலவாகும். அதாவது ஃபி அஹ்சனி தக்வீம் என்ற குர்ஆனாயத்தை போன்றதாகும். ஃபி அஹ்சனி தக்வீம் என்றால் மிக அழகான, அதாவது மிக அழகான சீர்மையில், அதாவது கவ்வம யுகவிமு தக்வீம்னால் சீர்மைப்படுத்தினான். அதாவது இந்த அஸ்ல் அது எப்படி வந்தால், இப்போ முஸ்தகீம் தானே, முஸ்தகீம் அஸ்ஸிராத்து முஸ்தகீம், நேரான சீரான பாதை. அப்போ அங்கே இருந்தால் அந்த சொல் வந்திருக்கு. அந்த இஸ்தகாம முஸ்தகீம் தான் இந்த கவ்வம கையீம்ன்றது நேர்த்தியான ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்குது. குர்ஆன்ல அப்படி தானே வந்திருக்கு பாருங்க. கிதாபன் கையீமன் லியுந்திர, அந்த கையீமன் அந்த நேரான நேர்த்தியான அர்த்தம், கோணல் மாணல் இல்லாத. அவ ஃபி அஹ்சனி தக்வீம்னால் கவ்வம தக்வீம் நேர்த்திப்படுத்தாங்க. தக்வீமுல் லிசான், நாக்கெல்லாம் நேர்படுத்துறன்வாங்க. தக்வீமுல் அஸ்னான், பற்களை நேராக்குறது, இந்த ஒரு முறைக்கு கொண்டு வரதெல்லாம் அதான் அங்கேதான் அது வந்திருக்குது. அப்போ சீர்மைப்படுத்துவதில் மிக பெஸ்டான விதத்தில், அப்போ மிக சிறப்பாக மிக சீர்மையாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் நிச்சயமாக. அப்போ இங்கே நடந்திருக்குது என்றால் அஹ்சன் என்கிறது கைரு முன்சரிஃபான சொல் என்று கேட்டால் அது இஸ்மு தஃப்தீல்கள் எல்லாமே மாறி கைரு முன்சரிஃப். அப்போ அந்த கைரு முன்சரிஃபாக வரக்கூடிய அந்த இஸ்மு தஃப்தீல அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சொல்லோட இலாஃபத் செய்யப்பட்டு அது முலாஃபுடைய இடத்துல இருக்குது. ஃபி அஹ்சனி தக்வீமின், இலாஃபத் செய்யப்பட்ட முலாஃபாக வந்தால் அங்கு ஜெர்ரு வரும் மிக வெளிப்படையாக. அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின குர்ஆனாயத்து அதே சூராவில் இருக்கு. அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின், அஹ்கம் அஃஅல் வஸன் இஸ்மு தஃப்தீலுடைய வஸன், இஸ்மு தஃப்தீல் அது. அப்போ அது அஹ்கமுல் ஹாக்கிமின் இலாப செய்யப்பட்டதுனால பி அஹ்கமில்னு ஜெரு வந்திருக்கு தானே.
வதம்சீலி ஃபில் அசில். அசில்ங்கிறது மத்தின் அர்த்தம். இந்த இடத்துல அசில்னா மத்தின். மத்தின்ங்கிறது என்னது? மூல வாசகம். இது 2 கிதாபில் இருக்குது இல்லை. ஒன்று மத்தின், மற்றது ஷர்ஹ். மத்தின் கத்ருன்னதா, அதில் விரிவு தான் என்னது? ஷருஹு கத்ரின்னதா ஒபல்லி சதாங்கிறது. அப்போ வதம்சீலி ஃபில் அசில், மத்தின்ல நான் உதாரணம் காட்டியிருப்பதானது. தம்சீலங்கிறது மசல யுமசிடு தம்சீலன், உதாரணம் கூறினான். மசலுக்கு ஏராளமான அர்த்தங்கள் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் தான் மசலனா உதாரணம் கூறினான். அப்ப மத்தினிலே நான் உதாரணம் கூறியிருப்பதானது. பி கௌலி, என்னுடைய கூற்றின் மூலம். என்ன கூற்றுறது? பி அஃதலிக்கும், பி அஃதலிக்கும் என்ற என்னுடைய கூற்றின் மூலமாக மத்தினிலே நான் உதாரணம் காட்டியிருப்பது. மத்தினால் மூல வாசகத்தில் நான் மூல கிதாப், அதாவது அடிப்படை கிதாப், மூல கிதாப்ல நான் உதாரணம் காட்டியிருப்பதானது அவுலா, மிக ஏற்பானது, மிக ஏற்புடையது. அப்ப தம்சீலிங்கிற முபுதாவுக்கு அவுலா தான் ஹபர். அவுலா மிக ஏற்றமானது. மின் தம்சீலி பாதிஹிம், அவர்கள் சிலருடைய உதாரணம் காட்டுதலை விட. அந்த மின்னுக்கு விட அர்த்தம். அப்ப அவர்களில் சிலர் உதாரணம் காட்டியிருப்பதை விட மிச்சம் பெஸ்ட் அந்த உதாரணம். அஃதலிக்கும் நான் சொல்லியிருப்பது. எப்படி மற்றவங்க உதாரணம் காட்டிக்கிறாங்க? பி கௌலிஹிம் மரர்த்து பி உஸ்மானினா, அவங்களோட உதாரணம் மரர்த்து பி உஸ்மானினாண்டு அவங்க உதாரணம் காட்டிக்கிறாங்க. மரர்த்து பி உஸ்மானினாண்ட உதாரணத்தை விட மரர்த்து பி அஃதலிக்கும்னு சொல்லக்கூடிய அந்த உதாரணம் மிச்சம் நல்லது. அப்ப இது ரெண்டுக்கு என்ன கருத்து? மரர்த்து பி அஃதலிக்கும்னால் உங்களில் மிக சிறப்பானவருக்கு அருகாமையால் நடந்து சென்றேன். மரர்த்து பி உஸ்மானினால் எங்களுடைய உஸ்மானுக்கு அருகாமையில் நடந்து சென்றேன் என்று கருத்து வரும். ஃபஇன்னல் அஇலாம, அது பேர் சொல்றாரு. ஃபஇன்னல் அஇலாம, ஏனென்றால் அலம்கள், அலம்கள் குறிப்பு பெயர்கள், குறிப்பு பெயர்கள் லா துலாஃபு, அவை அடிப்படையில் இலாபு செய்யப்படுவதில்லை. ஹத்தா துணக்கர, நக்கீராவாக்கப்படுகிற வரைக்கும், நக்கீராவாக ஆக்கப்படுகிற வரைக்கும் இலாபு செய்யப்படுவதில்லை. ஃபஇதா சார, எனவே மாறிவிட்டால், நஹு உஸ்மான், உஸ்மான் போன்ற ஒரு சொல் மாறிவிட்டால், நக்கீரத்தன், நக்கீராவான சொல்லாக மாறிவிட்டால், ஜால அன்ஹு, அதை விட்டும் நீங்கிவிடும். அல்லது மின்ஹு, அன்ஹும் போடலாம் மின்ஹும் போடலாம். ஜால அன்ஹு, அதை விட்டும் நீங்கிவிடும். அஹது சபபைனி, இரு காரணிகளில் ஒன்று நீங்கிவிடும். அல் மானி ஐனி லஹு மின சர்ஃப், அதைன்னா அந்த இஸ்மை, அதை சர்ஃபை விட்டும் தடுக்கக்கூடிய 2 காரணிகளில் ஒன்று அதிலிருந்து நீங்கிவிடும். வஹுவ, அந்த காரணி என்னது? வஹுவ அஹது சபபின் என்றால் அல் அலமியா, அலமியா என்றால் பெயராக இருப்பது, குறிப்பு நிலை பெயராக இருப்பது. எனவே ஃபதஹல ஃபி பாபி மா யன்சரிஃபு, அந்த சொல் நுழைந்துவிடும். ஃபி பாபி மா யன்சரிஃபு, முன்சரிஃபுடைய பாடத்திலே அது நுழைந்துவிடும். ஃபி பாபி மா, ஒன்றுடைய பாடத்திலே நுழைந்துவிடும். யன்சரிஃபு, அது சர்ஃப் பெற்றுக்கொள்ளும் விதமான ஒன்றுடைய பாடத்தில் நுழைந்துவிடும். வலைசல் கலாமு ஃபீஹி, இங்கு அது அல்ல பேச்சு அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன சொல்ல வாரார் அப்படின்னு கேட்டால், அதில் சுருக்கத்தை நான் நேற்று சொன்னேன், இன்றைக்கு திருப்பி சொல்கிறேன். அவர் என்ன சொல்ல வாரார் என்றால், அதாவது இந்த கடைசி 3 வரியிலையும் என்ன சொல்கிறாருன்னால், நான் உதாரணம் சொல்லும் பொழுது மரத்து பி அஃதலிக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். இன்னும் சில நாட்கள் மரத்து பி உஸ்மானின்னாண்டு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் சொன்ன உதாரணம் பெஸ்ட் உஸ்மானினாண்ட உதாரணத்தை விட. காரணம் என்னென்றால், அவங்க சொல்லிக்கக்கூடிய உஸ்மான் என்கிற சொல் ஒரு அலம். அந்த அலமை சும்மா நம்ம சாதாரணமாக இலாஃபத் செய்யறல்ல. ஜெயிதுனா, முஹம்மதுனா, அதே மாதிரி ஹாலிதுனா அப்படின்னு நம்ம இலாஃபத் செய்யறது அழகு இல்லை, அது அழகும் இல்லை. முதலாவது அப்படி நம்ம இலாஃபத்து செஞ்சால் அது நக்கீராவாக மாறிடும். அப்படி இலாஃபத் செஞ்சால் நக்கீராவாக ஆகிடும் அப்படின்வாங்க. ஒரு 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 பெயர் சொல்லுக்கோ அல்லது ஒரு குறிப்பு பெயருக்கு நம்ம இலாஃபத்தையோ அல்லது அலிஃப்லாமையோ நம்ம போடும் பொழுது அது நக்கீராவாக மாறிடும். ஏன்னா ஏற்கனவே மாறிப்பாக இருக்குது, அதில் இந்த வேலையை செய்யும் பொழுது அது என்னது நக்கீரா நிலைமைக்கு மாறும். அப்போ நக்கீராவான நிலைமைக்கு மாறிட்டால், நக்கீரா என்பது அசில், ஒரு இஸ்முடைய அசில், அது ஃபர்இயத்தான இல்லத்தல்ல. ஃபர்இயத்தான இல்லத்து எது? மாரிஃபாவாக இருப்பது. நக்கீரா அஸ்லியத்தான அடையாளம் ஒரு இஸ்முடைய, நக்கீரா மாரிஃபாங்கிறது ஃபர்இயத்தான அடையாளம். அப்போ அந்த ஃபர்இயத்தான இல்லத்து அங்கே நீங்கிருது. ஏன்னா இலாஃபத்தின் மூலமாக அதனுடைய மாரிஃபாங்கிற தன்மை அது இழந்துருது. அப்போ மாரிஃபாவினுடைய தன்மை அது இழந்தால் அது எதுக்குள்ள போகும்? அப்போ அந்த சொல் உஸ்மானினாங்கிற சொல் கயிறு முன்சரிஃபுடைய பாடத்துக்குள்ள போகாது, முன்சரிஃபுடைய பாடத்துக்குள்ள தான் போகும். அது
என்றால் அந்த சொல்ல வந்து கைரு முன்சரிப்பாக ஆக்கக்கூடிய ஒரு காரணி வந்து அதை விட்டு நீங்கிட்டுது என்கிறதுனால அப்படிங்கிறாரு. ஆனால் நாங்க சொல்லக்கூடிய பி அஃதலிக்கும் வரக்கூடிய அஃதல் என்கிற இஸ்முத் அஃதலை பொறுத்தவரையில அது வந்து வெறுமனே ஒரு 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 வர்ணனை சொல்லிட்டேன். அதை நம்ம இலாபத்து செஞ்சாலும் இலாபத்து செய்யாட்டியும் அதனுடைய அந்த வஸ்ஃபுங்கிற அந்த தன்மை, அந்த ஃபர்இயத்தான தன்மை ஒரு காலமும் நீங்காது. ஏன்னா இல்லத்துகளை பற்றி சொல்லும்பொழுது அந்த 9 கைரு முன்சரிப்புடைய 9 இல்லத்துகளையும் சொல்லுவாங்க. அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக கைரு முன்சரிப்புடைய 9 இல்லத்துகளும் என்னென்ன, அது விரிவான பாடம் பின்னால் வரும். இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக தெரியணும். அதாவது இங்கே சொல்லி இருந்தாருன்னா மிச்சமே நல்லா இருந்திருக்கும். என்னென்ன அடையாளங்கள் முதலாக சொல்லுவாங்க என்னென்னா, அந்த 9 இல்லத்துகளும் என்னென்றால், அலம் ஒருத்தருக்கு பெயராக இருக்கிறது, அஜமியத்தாக இருக்கிறது, முவன்னஸாக இருக்கிற, முன்தகல் ஜம்மாக இருக்கிற, கடைசியில் அலிஃப் நூன் வார, அந்த உஸ்மான் மாதிரி அலிஃபும் நூனுன் வார, அதே மாதிரி உஸ்மான், அஃபான், வேற என்னது சுலைமான், சல்மான் வரும் அலிஃப் நூன் வார. அதே மாதிரி வஸ்புன்றது வந்து வர்ணனை பதமாக இருக்கிறது, அந்த சொல் வர்ணனை பதமாக இருப்பது. அதே மாதிரி தஹ்வீல்னு சொல்லுவாங்க அல்லது அதுல்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் அதனுடைய அசில் வடிவத்தின் நிலைமைக்கு மாறுறது. உதாரணமாக வாஹித் இருந்தது வந்து மௌஹத் அல்லது வந்து உஹாத்னு சொல்லி ஃபுஆல் அல்லது மஃஅல் வசனுக்கு மாறுறது. ஆமீர் இருந்தது உமர்ந்து மாறுற இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல வந்து அஜமி பெயராக இருக்கிறது, அரபு பெயர் அல்லாம அஜமி பெயராக இருக்கிறது. முரக்கப் மஸ்ஜியாக வார, வெவ்வேறான 2 சொற்கள் இணைக்கப்பட்டு வாரது. நிபந்தனை வைகியை கொண்டு முடிவடையக்கூடாதுன்னு வாங்க. உதாரணமாக ஹதர மௌத்த, பாயில பக்க அப்படி மாதிரி வார இந்த மாதிரி சொற்கள். இதுகள் எல்லாமே இந்த 9 இல்லத்துகளுக்குள் அடங்கக்கூடியவைகள். அப்ப அதே மாதிரி எனது இஸ்மு ஃபியல்னு சொன்ன இந்த வஸ்னுல் ஃபியல்னு வாங்க. வஸ்னுல் ஃபியல்னு சொன்னால் ஒரு பெயர் சொல் வந்து ஃபியலினுடைய குறித்த வசன் படி வாரது. ஒன்று முதாரி வசன் படியோ அல்லது வந்து வேற ஹம்சை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய ஃபியற்களினுடைய அந்த வசன் படியோ, இன்ஃபா லைஃப்தா லைஸ் இஸ்தஃப் அல வசன் படிகளுக்கு வாரது. இதெல்லாமே அந்த 9 இல்லத்துகளுக்குள் அடங்கக்கூடிய விஷயங்கள். அதை பற்றி நம்ம விரிவான பின்னால் வரும். அப்போ முதலாவது அந்த கைரு முன்சரிஃபான இஸ்ம்டா என்ன, ஒரு இஸ்மை கைரு முன்சரிஃபாக ஆக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன அல்லது காரணிகள் என்ன என்கிற அந்த விஷயங்கள் நம்ம பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரி, இப்போ அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தில் பி அஃதலிக்கும் என்கிறதுல அஃதல் வந்து ஒரு வஸ்ஃப் என்கிறது வந்து அந்த ஃபர்இயத்தான இல்லத்துகளில் ஒன்று. அதுக்கு ஒரு உதாரணம் தான் அஃதல் என்கிற இஸ்மு தஃதீல் மாதிரியான ஒரு சொல். இந்த இஸ்மு தஃதீலான இந்த சொல் வந்து இலாபத் செய்யப்படாட்டியும் அலிஃப்லாமோட வந்தால் அலிஃப்லாமோட வராட்டியும் அது கண்டிப்பாக அதனுடைய வஸ்ஃபி என்கிற அந்த தன்மையை அது இழந்து விடாது. ஆனால் அலம் என்கிறது அப்படி அல்ல. அலம் என்கிறதுல அலிஃப்லாம் வந்துட்டாலோ அல்லது இலாபத்து நடந்துட்டாலோ அங்கே அலமியத் என்கிற அந்த தன்மை அதை விட்டு நீங்கிரும் என்கிறது தான் அவர் சொல்ல வர அந்த வாதம். அதுக்கு பிறகு சொல்றாரு பிஹிலாஃபி அஃதல, எங்க இருந்தாலே 104வது பக்கத்தினுடைய 2வது வரி, பிஹிலாஃபி அஃதல, அஃதல் என்ற சொல்லுக்கு மாற்றமாக ஃபஇன்ன மானிஅஹு மினஸ் ஸர்ஃபி, ஃபஇன்ன மானிஅஹு மினஸ் ஸர்ஃபி, இந்த சொல்ல சர்ஃபை விட்டும் தடுக்கக்கூடிய காரணி என்னென்றால் அஸ்ஸிஃபத்து வ வஸ்னுல் ஃபியல், அது வஸ்ஃப்ங்கிற அந்த சிஃபத் என்கிற தன்மை. அஃதல்ன்றது வந்து மிக சிறப்பானங்கிறது எஜெக்டிவ் மீனிங், அது சிஃபத். அதே மாதிரி வஸ்னு ஃபியல், அதே வஸ்னு ஃபியலாக இருக்குதுன்னு கேட்டால் அஃப்அல் என்கிறது வந்து முதாரியுடைய வசன். அது என்ன பாருங்க, எஃப் அலு, தஃப் அலு, அஃப் அலு, நஃப் அலு எல்லாம் ஃபியலுடைய வசன்கள், அது முதாரியான ஃபியலுடைய வசன்கள். அது அப்போ அது பதில் வஸ்னுல் ஃபியல் என்கிற அந்த ஃபியலுக்குரிய ஒரு தன்மை இருக்குது. சரி, எனவே அது கைரு முன்சரிஃப்னு சொல்லுவான். வஹுமா, அந்த 2 இல்லத்துமானது மௌஜூதானி, அந்த 2 தன்மையுமே இருக்கின்றன. ஃபீஹி, அதில் என்ன அந்த அஃதல் என்கிற சொல்லிலே. அலஃப்தஹு அம்லம் துலிஃபுஹு, அதை நீ இலாபத்து செஞ்சாலும் இலாபத் செய்யாட்டியும் சிஃபத் வஸ்னு ஃபியல் என்கிற அந்த 2 கைரு முன்சரிஃபாக ஆக்குவதற்கான 2 தன்மைகளும் அந்த சொல்ல இருக்கு. வகதாலிக்க தம்சீலி, இவ்வாறு தான், இல்லாட்டி அவ்வாறு தான் சொல்லுங்க, லாலிக்க அதுதானே. அப்போ அவ்வாறு தான் தம்சீலி, நான் உதாரணம் காட்டி இருப்பதும், பில் அஃதல் மரத்து பில் அஃதல் என்று சொல்லி அந்த அஃதல் என்ற சொல் மூலமாக நான் உதாரணம் காட்டியிருப்பதும் அவுலா, மிக ஏற்பானது, மிக ஏற்புடையது, மின் தம்சீலி பாதிஹிம், அவர்கள் சிலருடைய உதாரணம் காட்டுதலை விட. மற்றவங்க எப்படி உதாரணம் காட்டியிருக்கிறாங்க, பின்வரக்கூடிய புலவருடைய கூற்றை ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க. பி கௌலிஹி ரஅய்துல் வலீத் இப்னல் யஸீதி முபாரக்கன் ஷதீதன் பிஅபாஇல் ஹிலாஃபத்தி காஹிலுஹு. இந்த பைத்தை நீ நோமலா பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். ஆனால் அது லேசா புரிஞ்சு கொள்ள முடியுமான ஒரு பைத், அது கவிதை. இங்க நீங்க பாத்தீங்க என்றால் கைரு முன்சரிஃபான சொல் வந்திருக்குது அல் யஸீத் என்கிற சொல்.
அசில்ல நம்ம வந்து அல் யசீதுன்னு சொல்றோம்ல, யசீதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய உமையாக்கள் ஆட்சியினுடைய 2வது ஹலீஃபா தான் யசீத் இப்னு முஆவியா. அவரை பற்றி கடுமையான குற்றச்சாட்டுக்கள் எனது வரலாற்றில் இருக்குது. அவர் செஞ்ச குற்றம், அது அவரோட உள்ள விஷயம். நம்ம மூத்த போன ஒரு ஆளுக்காக இஸ்லாமிய ஒரு ஆட்சியில் இருந்த ஒருவரை நம்ம வந்து என்னது சாடி குறை பேசி சொல்ல மாட்டோம். வரலாற்றில் இப்படி சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். அவர் செஞ்சாரா செய்யலையா, அது 2வது விஷயம். அப்ப இந்த யசீத் என்கிறவர் இல்லையா, அப்ப அந்த யசீத் என்கிறது அசில் பெயர். அதுல நம்ம அல் யசீது நலிஃபில்லாம் போட்டு பயன்படுத்தினால் அது நக்கிரா என்கிற அந்த தன்மையை, அந்த மாரிஃபா என்கிற தன்மையை இருந்து நக்கிர தன்மைக்கு மாறிடும். அப்ப இவங்க அல் யசீத் என்று போட்டு இருப்பது அவ்வளவு பொருத்தம் இல்லை என்று தான் சொல்ல வர போறாரு. இப்ப பார்ப்போமே, பெஸ்ட்டுக்கு இந்த பைத்தினுடைய கருத்தை பார்ப்போமே. என்ன சொல்றாருன்னா, ரஐத்து, நான் அறிவேன். ரஐத்து உண்டால் இந்த இடத்துல வந்து இந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்வதை விட அந்த உள்ளத்தால நம்புற என்கிற அந்த இது என்ன சொல்ற வந்து அந்த 2 மஃபூல் வரக்கூடிய லன்னவாக வாத்துவாக அதுல வரக்கூடிய ரஐத்து. சும்மா சும்மா சாதாரணமாக ரஆண்டால் பார்த்தான் அபுசரவுடைய மீனிங் அல்ல. இந்த லன்னவாக வாத்துவா அப்படி நான் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன், அப்படி மாதிரி கருத்து. ரஐத்துல் வலித் பின் யசீத், நான் வலித் பின் யசீதை அறிவேன். முபாரக்கன், ஒரு 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 ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதராக. ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் பிளஸ்ட் ஒன், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட என்ற அர்த்தம் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு 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 தலைமைத்துவத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, ஷதீதன், நான் அவர் எப்படி கண்டுகொண்டேன் தெரியுமா? ஷதீதன் பியஅபாஇல் ஹிலாஃபத்தி காஹிலுஹு. இதுல வந்து அசில் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஷதீதுன் காஹிலுஹு பியஅபாஇல் ஹிலாஃபத்தி. கவிதைக்காக வேண்டி காஹிலுஹு பின்னுக்கு வந்திருக்குது. அப்படி இல்லாட்டி அசில் வசனம் ஷதீதன் காஹிலுஹு. காஹில் அப்படின்னு சொல்றது வந்து தோட்பட்டைக்கு சொல்றது. தோட்புஜம் அல்ல, தோட்பட்டை. தோட்பட்டைன்னு என்னத்தை, நாங்கள் ஒரு பொருளை வந்து சுமக்கிறதுக்காக வேண்டி எங்களோட தோட்பட்டையின் மேல நம்ம தூக்கி வைப்போம். அப்ப அதுதான் இந்த காஹில் அப்படிங்கிறது. காஹில் கவாஹில் தோட்பட்டை. அப்ப அந்த தோட்பட்டை என்னது, கடுமையான. இப்ப ஷதீதுனா கடுமையான தானே, தோட்பட்டை கனமான. பியஅபாஇல் ஹிலாஃபத்தி, எதன் மூலமாக அது கடுமையாக இருக்கிறவருடைய தோட்பட்டை எதன் மூலமாக கடுமையாக இருக்கிறது என்றால் பியஅபாஇல் ஹிலாஃபா, ஹிலாஃபத் பதவியினுடைய சுமைகள் மூலமாக. இபுஉன் என்கிற சொல், ஐன் பா ஹம்ஸ், இபுஉன் என்கிற சொல்லினுடைய பன்மை வடிவம் தான் அபாஉ என்கிறது. அபாஉன் சுமைகள், அதாவது சிகல் ஜம்மு அஸ்கால், ஹிம்லு ஜம்மு அஹ்மால். வேற என்ன சொல்லுவோம் சுமைகளுக்கு? சிகல் ஜம்மு அஸ்கால், ஹிம்லு ஜம்மு அஹ்மால், அந்த மாதிரி கதை, அதாவது சுமைகள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? வஸ்னு ஜம்மு அவுசான், சுமைகள். அவ ஹிலாஃபத்தினுடைய சுமைகள் மூலமாக அவருடைய தோட்பட்டை கனத்து விட்ட ஒருவராக நான் அவரை பார்க்கிறேன்னு சொல்றாரு. அப்ப யசீது பின் முஆவியா, இந்த வலிது பின் யசீது வந்து ஒரு அருள் பாலிக்கப்பட்ட, ஒரு சிறந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர். அவர் பொறுப்புக்களை சுமந்த அந்த சுமையால, அந்த ஹிலாஃபத்து சுமையால, ஆட்சி பொறுப்பு சுமையால அவருடைய தோட்பட்டையை கனத்து போயிட்டுது அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். இது அதனுடைய இயல்பான அர்த்தம். இப்போ இதில் நம்ம இலக்கணம் என்ன வழங்கெடுக்கிறோம்னு கேட்டால், அல் வலீத் பின் யசீத். இப்போ அசில்ல வசனம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ரஐது அல் வலீத் பின் யசீத. யசீத ஏனால் இபுன் என்கிற சொல் யசீதோட இலாப செய்யப்பட்டது முலாஃபிலை. யசீதுடைய மகனாகிய வலீதை நான் பார்த்தேன், அதான் அர்த்தம். அப்ப யசீத் உடைய என்று கருத்த, உடைய இன் கருத்தெல்லாம் வந்தால் ஜெய்தின் பேனை, ஜெயித் உடைய பேனை, ஜெய்தினது பேனை அப்படின்னு அந்த விகுதிகள் வந்தால், இன் உடைய ஆனது அப்படின்ன மாதிரி ஒரு விகுதி வந்தால் அது முலாஃபிலை தான் கண்டிப்பாக. எனவே இப்ப யசீத் உடைய மகன் வலீதை நான் பார்த்தேன், முபாரக்கன் இருக்கப்ப. ஆனால் இங்க அலிஃப்லாம் இல்லாட்டி யசீதன்னு வந்திருக்கும். ஆனால் அல் யசீதுன்னு சொல்லி அலிஃப்லாம் ஏற்றதுனால ஜெர்ரு கொடுத்துருக்காங்க. இந்த உதாரணம் அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஏண்டால் யசீத் எங்க இமாம் இப்னு ஹிஷாம் சொல்லக்கூடிய வழக்கத்தை நான் சொல்றேன். இப்னு ஹிஷாம் சொல்றாரு என்னன்னு கேட்டால் ரஹிமஹுல்லா, யசீத் என்கிற சொல் வந்து மாரிஃபா ஆல்ரெடி. அப்போ அந்த ஆல்ரெடி மாரிஃபாவான சொல்லுக்கு நம்ம வந்து அல் யசீத் அலிஃப்லாம் போட்டு அது நக்கீரா ஒரு நிலைமைக்கு அது மாறிடும். எனவே நக்கீராவுடைய நிலைமைக்கு அது மாறும் பொழுது அங்க அலம் என்கிற அந்த இல்லத்து, அந்த அலம் என்கிற அந்த இல்லத்து இருக்குது. ஆனால் மாரிஃபா என்கிற இல்லத்தை அதை விட்டு நீங்கிறது. எனவே அது அவ்வளவு பொருத்தமானதாக எனக்கு விளங்க இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லி போட்டு விளக்கத்தை பாருங்க, பின் எழுதாரு பாருங்க. லியன்னஹு யஹ்தமிலு, ஏனென்றால் வாய்ப்பு இருக்கிறது. யஹ்தமிலுனல் வாய்ப்பு இருக்கிறது. அன் யகூன ஆகி விடுவதற்கு,
கத்தர என்றால் புலவர் ஏற்படுத்தி இருப்பது. கத்தர கத்தர ஷா இரு, கவிஞர் ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி ஏற்படுத்தி இருக்கலாம்? ஃபி யசீத், யசீத் என்ற சொல்லிலே ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அஷியா, ஷியா என்றது நக்கிரா. அரபுல வந்து இலக்கணத்தில், அரபுல சொல்லுவாங்க இலக்கணத்தில் ஷியா அப்படிங்கிறது நக்கிரா. அது எப்படின்னு கேட்டால் நக்கிராவுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, குல்லுஸ்மின் ஷாயின் ஃபீ ஜின்சிஹி அப்படின்வாங்க. நக்கிராக்கு என்ன விளக்கம் சொல்லும் பொழுது குல்லுஸ்மின் ஷாயின் ஃபீ ஜின்சிஹி, நக்கிரா என்றால் அது ஒரு பெயர் சொல், அதனுடைய இனத்தில் அது பரவலானதுன்னுவாங்க. அப்போ இந்த பரவலாக்கம் என்கிறதான் ஷியா, அதை கொண்டு நாட்டம் என்னது நக்கிரா. அப்போ அந்த அந்த தரீஃபில் இருந்து அந்த சொல் எடுத்திருக்காங்க, ஷியா என்கிற சொல் எடுத்திருக்காரு. நக்கிராவை அவர் நாடி இருக்கலாம். எனவே ஃபசார நக்கிரத்தன், அது நக்கிராவாக மாறிவிட்டது. சும்மா அதுகல அலஹி அல், பிறகு அந்த கவிஞர் செஞ்சிருக்கலாம், அதில் அல்லாஹ் நுழைவித்திருக்கலாம். லித்த அரிஃப், மாரிஃபாவாக ஆக்குவதற்காக வேண்டி. எனவே ஃபஅலாஹாதா, இதன்படிக்கு லைஸ ஃபீஹி, அந்த சொல்லிலே இல்லை, யசீதுங்கிற சொல்லில் இல்லை, இல்லா வஸ்னுல் ஃபியலி ஹாசத்தன், வஸ்னுல் ஃபியலை தவிர. வஸ்னுல் ஃபியல் என்ன அர்த்தம்? வஸ்னுல் ஃபியல் அது ஃபியலுக்குரிய வசன். யசீதுங்கிறது ஜாத யசீது என்கிற முதாரியன ஃபியல் மாதிரி இருக்குது. யசீதை பார்த்தீங்க என்றால் ஜாத யசீதுங்கிற ஒரு முதாரியன ஃபியல் மாதிரி இருக்கு. ஜாதா ஒரு ஐங்கலி மாமூத்தலான ஒரு ஃபியல் யசீத். அப்போ எனவே அதுவதான் வசூல் ஃபியல் அப்படின்றாரு. அந்த வசூல் ஃபியலுங்கிற தன்மை தான் அதில் இருக்கு தவிர எது இல்லை. அங்கே வந்து அந்த இது இல்லை அதில். அதில் அந்த அந்த நக்கிரா, அந்த மாரிஃபாயங்கிற அந்த அலமியத்துங்கிற தன்மை நீங்கி, அதாவது மாரிஃபாயங்கிற தன்மை நீங்கி நக்கிராவுடைய தன்மைக்கு அதில் இருக்கு. அதில் ஒரு இல்லை தான் இருக்குது. ஆனால் எங்களோட அல் அஃப்தல் நாங்கள் அலிஃப்லாம் போடும் பொழுது அது வஸ்ஃபாக இருக்கிறதுனால அந்த வஸ்ஃபுங்கிற தன்மை அலிஃப்லாம் போட்டாலும் போடாட்டியும் நீங்காது. வயஹ்தமிலு ஐயக்கூன பாக்கியன் அல அலமியத்திஹி, அல்லது வயஹ்தமிலு, இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, அன் யக்கூன, அதாவது அந்த யசீதுங்கிற சொல், அது அந்த பேர் அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியன் அல அலமியத்திஹி, அது அதனுடைய அலமியத்தான தன்மையிலே அது இருக்கலாம். ஆனால் வ அல் ஜாயிதத்துன் ஃபீஹி, அதில் வரக்கூடிய அல் யசீதில் வரக்கூடிய அல் இருக்கே, அது ஜாயிதத்தான அல்லாஹ் இருக்கலாம். ஜாயிதத்தான அல்னால் கவிஞர் அவருடைய தேவைக்கு அந்த இடத்துல அல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த அர்த்தம். அடிப்படையில் ஒருத்தருடைய பெயரில் அலிஃப்லாம் வராது. ஆனால் கவிதையில கவிஞருக்கு அதிகாரம் இருக்குது என்று கேட்டால் தேவையான சில மாறுதல்களை செய்யலாம். இலக்கணத்துக்கு புறமாக அவர் நடப்பார் அந்த இடத்துல. என்றால் அதில் அந்த வசனுடைய, அந்த கவிதையினுடைய வசனை, அதனுடைய அந்த பஹர, அந்த அருள காஃபியாவை பேன்றதுக்காக வேண்டி அவர் கடைபிடிக்கக்கூடிய முறைமை அது. சில இடங்களில் தண்ணீர் வர சொல்லுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எனது கூத்து நடக்கும். அது வந்து கவிதைகளில் எனது லரூரத்து ஷிர்னுவாங்க, கவிதையினுடைய நிர்பந்த கட்டம் அது என்று. அதை சொல்ல வர என்று கேட்டால் வயஹ்தமில் ஐயக்கூன பாக்கிய அலமியத்தி, அது அலமாகவே இருக்கலாம். ஆனால் வஅல் ஜாயிதத்துன் ஃபீஹி, அதில் வரக்கூடிய அல் யசீதில் வரக்கூடிய அலிஃப்லாம் ஒருவேளை அந்த கவிஞர் வந்து மேலதிகமாக போட்டு அல்லாஹ் அது இருக்கலாம். கமா ஸஅம மன் மஸல பிஹி, அந்த அல் ஜாயிதாக வாரத்துக்கு இந்த பைத்தை வந்து பலர் உதாரணம் காட்டியிருப்பதை போல. கமா ஸஅம என்றால் சிலர் கருதி இருப்பதை போல. மஸல பிஹி, அது அந்த இந்த பைத்தை தான் என்னது அதை கவிஞர் அந்த உதாரணமாக காட்டியிருக்காங்க சிலாக்கள். அலிஃப்லாம் ஆகிய அந்த அலிஃப்லாம் அல் வந்து ஜாயிதாக வாரத்துக்கு ஒரு உதாரணம். அல் வந்து இப்போ நம்ம மாரிஃபா வாக்குறது தனி அல் வரும். சில இடங்கள்ல அல் வந்து மேலதிகமான அல்லாக அது இருக்கும். அது இது மாதிரி கவிதைகள்ல வாரது. எனவே இந்த பைத்தை அதுக்கு ஒரு உதாரணமாக காட்டியிருக்காங்க சில அறிஞர்கள். எனவே அந்த வகையில இந்த அல் வந்து ஜாயிதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி தான் சொல்வதுதான் எனது மிக ஏற்புடையது. இந்த கவிஞர்கள் சொல்ல, இந்த மற்றவங்க சொல்லக்கூடியது அவ்வளவு ஏற்புடையது அல்லன்னு அவர் சொல்றாரு. அந்த வாதம் சரி, எனக்கும் சரி மாதிரி தான் படுது. அப்ப இது வந்து ஒரு ஒரு கருத்து முரண்பாட்டை இந்த இடத்துல என்னது இந்த இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவங்க வந்து நமக்கு வழங்கப்படுத்துறாங்க. எனவே சுருக்கம் நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், கைரு முன்சரிஃபான ஒரு சொல்லுல அலிஃப்லாம் வந்துட்டாலோ அல்லது இலாபு செய்யப்பட்டது முலாஃபாக வந்துட்டாலோ அப்பொழுது அதுக்கு என்ன வரும்? ஜெர்ரு வரும். மிக வெளிப்படையான கஸ்ரா அதுக்கு வரும் என்கிற அந்த செய்தியை நம்ம புரிஞ்சிட்டால் போதும். அவ்வளவுதான் நம்ம புரியணும். அடுத்த பாடப்பகரப்புக்கு நம்ம போவோம். அதான் வல் அம்சிலத்துல் ஹம்சா. அம்சிலத்துல் ஹம்சா என்று சொல்லப்படக்கூடியவைகள். அல் அம்சிலத்துல் ஹம்சா என்கிறது ஒரு டேர்ம் வேர்ட். டேர்ம் வேர்டுனால் அரபிகள் அல்லது நஹவுத்துறை அறிஞர்கள் வந்து அல் அம்சிலத்துல் ஹம்சா என்று சொல்லி ஒரு சில என்னது வார்த்தை, ஒரு சில களிமாக்களுக்கு அல்லது ஒரு சில சீகாக்களுக்கு வச்சிருக்காங்க. அது என்ன அல் அம்சிலத்துல் ஹம்சா? 5 உதாரணங்கள் அல்லது 5 வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எதுன்னு கேட்டால் முலாரியான ஃபியல்ல வரக்கூடிய அந்த எஃப் அலானி, தஃப் அலானி, எஃப் அலூன, தஃப் அலூன, தஃப் அலீன, அப்படி வரக்கூடிய அந்த சீகாக்கள் நல்லா எண்ணி பார்த்தோம் என்றால்
இந்த முவன்னஸ் ஜெம்மை தவிர, முவன்னஸ் 2 ஜெம்மையும் தவிர முதாரியான ஃபியல்ல, பொதுவாக முதாரியான ஃபியல்ல 14 சீகாக்கள் இருக்குது. அதில் முவன்னஸ் ஜெம்முடைய அதில் நூன் சேர்ந்து இறுதியில் சேர்ந்து வரக்கூடிய வினைச்சொற்களும் இருக்கு, சீகாக்களும் இருக்குது. இறுதியில் நூன் சேர்ந்து வராத சீகாக்களும் இருக்குது. அப்போ இறுதியில் நூன் சேர்ந்து வரக்கூடிய சீகாக்கள்னு வரும் பொழுது தஸ்னியாக்கள் வரும், ஜெம்முகள் வரும், இதெல்லாம் அடங்கும். ஆனால் இறுதியில் நூன் சேர்ந்து வரக்கூடிய சீகாக்கள்ல முவன்னஸ் ஜெம்முடைய 2 சீகாக்கள், அதாவது எஃப்எல் தஃப்எல் என்கிற அந்த 2 சீகாக்களையும் தவிர இருக்கக்கூடிய மற்ற அத்தனை சீகாக்களும், இறுதியில் நூன் சேர்ந்து வரக்கூடிய அத்தனை சீகாக்களும் இந்த அல் அம்சத்துல் ஹம்சாவுக்குள்ள அடங்கும். ஆனால் அடிப்படையில் எண்ணி பார்த்தால் 7 வரும். பாருங்க, எஃப்அலு எஃப்அலானி அங்க கொண்டு வருது பாருங்க, எஃப்அலானி எஃப்அலுன, தஃப்அலு தஃப்அலானி அங்க கொண்டு வருது இல்லையா? அப்போ 3 வந்துடுது. அப்போ காயிபிலேயே 3 வந்துடுது, காயிபிலேயே 3 வருது. எஃப்அலானி எஃப்அலுன திருப்பி தஃப்அலானி வருது. எஃப்எல்னா வராதே, முவன்னஸ் ஜெம்மு வராது, முவன்னஸ் காயிப் ஜெம்மு வராது. பிறகு நீங்க பாருங்க, ஹாதிருக்குள்ள போனீங்கன்னா அல்லது முகாத்தபுக்குள்ள போனீங்கன்னால் தஃப்அலு தஃப்அலானி தஃப்அலூன, அப்போ தஃப்அலானி கொண்டு வருது, தஃப்அலூன கொண்டு வருது. திருப்பி தஃப்அலீன அங்க ஒரு நூன் வருது, தஃப்அலானி வருது இல்லையா? அப்புறம் தஃப்அல்ன, அஃப்அலு நஃப்அலு. அப்போ எனவே அம்சிலத்துல் ஹம்சான்னு சொன்னதுக்கு என்ன, அது அம்சிலத்து சபு தானே, அது 7 தான் வருகிறது சீகா. அப்போ ஏன் அதை 7ன்னு சொல்லாம 5ன்னு சொன்னாங்க? தஃப்அலானின்னு 3 சீகா வாரதுனால 3 ஒன்றாக பார்த்துருக்காங்க. எனவே எஃப்அலானி எஃப்அலூன, தஃப்அலானி தஃப்அலூன, தஃப்அலீன, இதான் 5. எஃப்அலானி எஃப்அலூன, தஃப்அலானி தஃப்அலூன, தஃப்அலீன, இந்த 5 சீகாக்களையும் தான் இவங்க சொல்றாங்க. அப்ப இந்த அல் அம்சிலத்துல் ஹம்ஸங்கிறது வஹிய தஃப்அலானி தஃப்அலூன, அது வந்து ஹாதிர்ல வருதா? ஹாதிர்ல வருது. ஹாதிர்னா அது முகாத்தபுல வாரது, முன்னிலையில வாரது. பில்யாஇ வத்தா, பில்யாஇ வத்தாஇ ஃபீஹிமா. அப்ப அதுல தஃப்அலானி எஃப்அலானி வரும், எஃப்அலூனை வரும். என்ன? அப்போ தஃப்அலானி தஃப்அலூனச்ச வந்து தாவை வச்சு சொன்னால் தஃப்அலானி தஃப்அலூன, யாவை வச்சு சொன்னால் எஃப்அலானி எஃப்அலூன. வத்தஃப்அலீன அதே மாதிரி தஃப்அலீன. அப்போ 5 வந்துட்டா? தஃப்அலானி தஃப்அலூன 2, எஃப்அலானி எஃப்அலூன அது 2, அப்போ 4, தஃப்அலீன 5 வந்துட்டு. ஃபத்துர்ஃபு பிசுபூத்தின் நூனி, நூன் தரிபடுவதன் மூலம் ரஃபு செய்யப்படுகின்றன. இந்த அல் அம்சத்துல் ஹம்சாவுக்கும் நூன் இருப்பதன் மூலமாக, தரிபடுதல்னா இருப்பது, நூன் இருப்பதன் மூலம் ரஃபு செய்யப்படுகின்றன. வத்துஜுஸமு வத்துன்ஸபு பிஹத்ஃபிஹா, அதை ஹதுவு செய்வதன் மூலம், அதை என்ன, இந்த நூனை ஹதுவு செய்வதன் மூலம் ஜஸ்மும் நஸ்பும் செய்யப்படுகின்றன. நஹு ஃபஇன் லம் தஃப்அலு வலன் தஃப்அலு, ஃபஇன் லம் தஃப்அலு நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால், வலன் தஃப்அலு நீங்கள் செய்ய மாட்டீங்க. இது அல்லாஹ் தஆலா எதுக்கு சவால் விடுறாண்டால், ஏழும்னா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, எங்களுடைய அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட திருக்குர்ஆனை போன்ற ஒன்றை நீங்க ஏழும்னா கொண்டு வாங்க என்று அல்லாஹ் தஆலா சவால் விடுறாங்க தானே. அப்ப ஃபஇன் லம் தஃப்அலு வலன் தஃப்அலு, அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா லம் என்கிறது தஃப்அலு என்கிற அந்த சீகாவுக்கு என்ன செஞ்சிருக்குது, ஜெஸ்ம் செஞ்சிருக்குது. அப்ப ஜெஸ்ம் வந்து நூனை விழுத்தாட்டுவதன் மூலமாக ஜெஸ்ம் நடந்திருக்குது. வலன் தஃப்அலு அதே மாதிரி தஃப்அலூன என்கிற சீகாவுல லன் வந்த நேரத்தில் அங்க நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. அந்த நஸ்பு அந்த நூன் விழுந்ததன் மூலமாக நிகழ்ந்திருக்குது. அப்ப எனவே நஸ்பு அதே மாதிரி ஜெஸ்ம் போன்றவைகள் இந்த அம்சத்துல் ஹம்சாவுக்கு அது நூனை ஹதுவு செய்வதன் மூலமாக நிகழுது. இப்ப பாருங்க சொல்றாரு, அல்பாபு சாதிஸ் 6வது பாபானது, மிம்மா ஹரஜானின் அஸ்ல் அடிப்படை ஈராபை விட்டும் வெளியேறிய 6வது பாபு வந்து அல் அம்சிலத்துல் ஹம்சா, அம்சத்துல் ஹம்சா ஆகும். அது ஒரு டேர்ம் பேர், அதை நம்ம மாற்ற இயலாது. அல்லது அதுக்கு 5 உதாரணங்கள் சொல்றதும் இல்லை. அம்சத்துல் ஹம்சாண்டா எடுத்துட்டு சொல்லுவோம் நம்ம, எஃப் அலானி எஃப் அலூன, தஃப் அலானி தஃப் அலூன, தஃப் அலீனு சொல்லிடுவோம். வஹிய அந்த அம்சத்துல் ஹம்சாண்டா என்ன? வஹியாவை குல்லு ஃபிஅலின் முதாரிஇன் ஒவ்வொரு முதாரியான ஃபியலும் ஆகும். இத்தசரத் பிஹி அலிஃபுல் இஸ்னைனி தஸ்னியாவுடைய அலிஃப் அதோடு சேர்ந்து விட்டதே அவ்விதமான ஒவ்வொரு முதாரியான ஃபியலும் ஆகும். நஹு யகூமானி, யகூமானி என்பதை போல லில் காயிபைனி, காயிபைனி என்கிறது படற்கை தஸ்னியா ஆண்பால், படற்கை அதாவது காயிப் தஸ்னியா முதக்கரா இருக்குது, அதான் காயிபைனின்றது. வத்தகூமானி அதே மாதிரி தக்கூமானி என்ற சொல்லுமாகும். லில் ஹாதிரைனி, ஹாதிர் என்கிறது வந்து முன்னிலை, முன்னிலை தஸ்னியா முதக்கர். அவ் வாவுல் ஜம்இ அல்லது ஜம்முடைய என்னது வாவாகும். நஹு அவ் வாவுல் ஜம் என்றால் ஜம்முடைய வாவு அதனுடன் சேர்ந்து விட்டது அவ்விதமான ஒவ்வொரு முதாரியான ஃபியலும் ஆகும். நஹு யகூமூன, யகூமூன என்பதை போல லில் காயிபீன, காயிபீன என்கிறது படற்கை ஆண்பால் பன்மை. வத்தகூமூன லில் ஹாதிரீன, தக்கூமூன என்கிறது நீங்கள் நிற்பீர்கள் என்கிறது முன்னிலை ஆண்பால் பன்மை. அவு யா உல் முஹாத்தபதி,
அல்லது முன்னிலை யாவு என்ற முன்னிலை பெண்பாலுக்கு வரக்கூடிய அந்த யா சேர்ந்து விட்டது அவ்விதமான ஒரு முதாரியன ஃபீலுமாய் இருக்கும். நஹு தகூமீன நீ ஒரு பெண் நிப்பாய் என, அப்போ அது வந்து முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரத். வஹுக்மு ஹாதிஹில் அம்சிலத்தில் ஹம்சா இந்த அம்சித்துல் ஹம்சாவினுடைய சட்டம் என்னவென்றால் அன்னஹ அவை துர்ஃபு அவற்றுக்கு ரபு செய்யப்படும் பிசுபூத்தின் நூனி நூன் தரிப்படுவதன் மூலம், நூனை தரிப்படுத்துவதல்ல. சபத்த எஸ்புத்து சுபூத்துங்கிறது லாசிமான ஃபியல். ஸோ நம்ம எப்படி கருத்து வாசிக்கணும்? நூன் தரிப்படுவதன் மூலம் அவற்றுக்கு ரஃபு செய்யப்படும். நியாபத்தன் அனி லம்மா லம்மாவுக்கு பகரமாக. வத்துஜுசமு வத்துன்சபு ஜெசும் நஸ்பு செய்யப்படும் பிஹத்ஃபிஹா அதை ஹதுவு செய்வதன் மூலம். நியாபத்தன் அனி சுக்கூனி வல் ஃபத்ஹா சுக்கூனுக்கு பகரமாக, அதே மாதிரி ஃபத்ஹாவுக்கு பகரமாக நம்ம ஜெசும் நஸ்பு செய்கிற நேரத்தில் அதை ஹதுவு செய்வதன் மூலமாக நம்ம நஸ்பு ஜெசும் செய்வோம். தக்கூரு நீ சொல்வாய் அந்தும் தக்கூமுன வலம் தக்கூமு லன் தக்கூமு என்றுதான் நீ சொல்வாய். இப்போ ரஃபத்தல் அவ்வல முதலாவதுக்கு நீ ரஃபு செஞ்சிருக்கிறாய், எதுக்கு தக்கூமுன அதுக்கு நீங்கள் ரஃபு செஞ்சுருக்கீங்க. ஏ தெரியுமா? லி ஹுலு விஹி அது நீங்கி இருப்பதனால். அது என்ன? அந்த முதாரி நஃபியல். மினன் நாசிபி வல் ஜாசிமி நசுபு செய்யக்கூடிய ஆமில் ஜிசிம் செய்யக்கூடிய ஆமில் போன்றவற்றிலிருந்து அது நீங்கி இருப்பதனால், அது காலியாக இருக்குது. காலினால் காலி காலியாக அது இருப்பதனால. அப்போ தக்கூமுனைக்கு முன்னால லம்மோ லன்னோ எதுவும் வரல. வஜஅல்த அலாமத்த ரஃப்இஹி அன்னூனே அதனுடைய ரஃபுடைய அடையாளமாக நீ ஆக்கி இருக்கிறாய். அதனுடைய ரஃபுடைய அடையாளமாக நீ ஆக்கி இருக்கிறாய். அன்னூன நூனை நீ ஆக்கி இருக்கின்றாய். வஜஸம் தசானிய பிலம் லம்மை கொண்டு இரண்டாவது எனது சொல்லுக்கு நீ ஜெசும் செய்திருக்கிறாய். எது? லம் தக்கூமு அந்த மூணாவது வரியில் வரக்கூடிய அந்த லம் தக்கூமு. அந்த லம் தக்கூமு என்கிற ரெண்டாவது சொல்லுக்கு நீ லம்மை கொண்டு ஜெசும் செஞ்சிருக்கிறாய். வனசபு தசாலிச பிலன் அதே மாதிரி லன்னை கொண்டு நீ என்ன செஞ்சிருக்காய்? மூணாவது உதாரணத்துக்கு நஸ்பு செஞ்சிருக்காய். இதெல்லாமே வஜஅல்த அலாமத்தன் நஸ்பி வல் ஜஸ்மி இங்கெல்லாம் நஸ்புடைய ஜஸ்முடைய அடையாளமாக நீ ஆக்கியிருக்கிறாய். ஹதுஃபன் நூனி நூனை ஹதுஃப் செய்வதை ஆக்கியிருக்கிறாய். கால தஆலா அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். கால அல்லாஹு தஆலா ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு. அல் அவ்வலு ஜாசிமுன் முதலாவது எது? லம். அந்த லம் என்கிறது ஜாசிம் ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில். வமஜுசும் அதே மாதிரி ஜிஸ்ம் செய்யப்பட்டிருக்குது. தஃஅலு அதுக்கு ஜிஸ்ம் செய்யப்பட்டிருக்குது. அப்போ முதலாவது ஜிஸ்ம் செய்யக்கூடியதும் ஜிஸ்ம் செய்யப்பட்டதுமாகும். அப்போ லம் ஜாசிம் தஃஅலு மஜுசும் ஃபியல் மஜுசும். வசான் இரண்டாவது எது? லன் என்கிறது அது நாசிபுன் மன்சூப் லன் தஃஅலு. அப்போ லன் வந்து நாசிப் தஃஅலு ஃபியல் மன்சூப். வ அலாமத்துல் ஜஸ்மி வன் நஸ்பி இங்கெல்லாம் ஜஸ்முடைய நஸ்புடைய அடையாளமானது அல் ஹதுஃப் ஹதுஃப் ஆகும். அது நூன் ஹதுஃப் செய்யப்பட்டிருப்பதாகும். அப்போ நமக்கு தெரியும் அல் அம்சிலத்துல் ஹம்சாவுக்கு எனது வாவ இந்த நூன் தரிப்படுவதன் மூலமாக நூனை வைக்கிறதன் மூலமாக நம்ம வந்து ரஃபு செய்வோம். நூனை ஹதுஃப் செய்வதன் மூலமாக அம்சிலத்துல் ஹம்சாவுக்கு ஜெஸ்மும் நஸ்பும் நிகழ்து. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பாடம். அடுத்த பாடப்பரப்பு இல்லையா, அதுக்கு நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த செய்தியாக சொல்றாரு 108ஆம் பக்கத்தில் வந்து அதுதான் நம்மட அந்த கடைசி பாபு நான் நினைக்கிறேன். அது வந்து எஸ் அதை நம்ம வாசிச்சுட்டு முடிச்சிடுவோமா? அதை கடைசி அது வந்து என்னதுன்றால் இந்த ஃபர்இயத்தான இயராப் செய்யப்படக்கூடிய இஸ்ம்கள் அல்லது கலிமாக்கள் வரிசையில் கடைசி இதை சொல்ல போறாரு. வல் ஃபியலுல் முதாரியு இன்னும் முதாரியான ஃபியலும் ஆகும். அல் முத்தல்லுல் ஆஹிரி இறுதி மூத்தலாகிய முதாரியான ஃபியலும் ஆகும். ஃபயுஜுஸமு அதற்கு ஜெசும் செய்யப்படும் பி ஹதுஃபி ஆஹிரிஹி அதனுடைய இறுதியை ஹதுவு செய்வதன் மூலமாக ஜெசும் செய்யப்படும். நஹு லம் யகுசு வலம் யஹ்ஷ வலம் யர்மி லம் யகுசு லம் யஹ்ஷ லம் யர்மி என்ற உதாரணங்களை போல. அப்போ ஃபர்இயத்தான ஈராப் செய்யப்படக்கூடிய தர வரிசையில் வந்து 7வதாக கடைசியாக அவர் சொல்லக்கூடியது என்னென்று கேட்டால் அதுதான் வந்து இறுதி மூத்தலான முதாரிய நஃபியல். அதாவது லாம் கலிமா மூத்தலாக வரக்கூடிய முதாரிய நஃபியல். அதற்கு நம்ம ஈராப் செய்யும் பொழுது நாங்கள் ரஃபு வந்து சுக்கூனை கொண்டு செய்கிறோம். பாருங்கள், உதாரணமாக எது உ எர்மி யஹ்ஷாண்டு சுக்கூனை கொண்டு ஜெசும் இந்த ரஃபு செய்வோம். இறுதிக்கு சுக்கூன் வைக்கிறேன். ஆனால் நஸ்பு பொறுத்த வரையில் நஸ்பு வந்து வாவு யாவுகளில் வெளியாகி வரும். லன் எது உவ லன் எர்மியன்னு வெளியாகி வரும். ஆனால் ஜெசும் செய்யும் பொழுது அது இறுதியில் வாவு வந்தாலும் தான் யா வந்தாலும் தான் அலிஃப் வந்தாலும் எப்படி வந்தாலும் முதாரியான ஃபியல்ல நம்ம லாங்கலிமா மூத்தலான முதாரியான ஃபியல்ல அதனுடைய இறுதி எழுத்து அந்த லாங்கலிமாவை ஹதுஃப் செஞ்சிருவோம். என்ன லம் யஹ்ஷ லம் யர்மி லம் யகுசு மாதிரி லம் எது உ அது மாதிரி. இது எப்போ இது நாங்கள் சொல்லுவோம் இறுதியில் நூன் எதுவுமே சேர்ந்து வராத அந்த சிகாக்கல்ல. அதப்போ
எஃப் அலு தஃப் அலு அஃப் அலு நஃப் அலு இந்த மாதிரி சிகாக்கள்ல தான் அது நடக்கும். அது இல்லாம அம்சிரத்துல் ஹம்சாவாக வரக்கூடிய எஃப் அலானி தஃப் அலானி எஃப் அலுன தஃப் அலுன இந்த மாதிரி சிகாக்கள்ல எல்லாம் அங்க இறுதியில என்ன செய்யும், நம்ம ஜெசிம் செய்ய தேவைப்பட்டாலோ அல்லது நஸ்பு செய்ய தேவைப்பட்டாலோ அப்போ நம்ம இறுதியை என்ன செஞ்சிருவோம், அது அந்த 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 இறுதியில் வரக்கூடிய அந்த நூனத்தை ஹதுவு செய்வோம். இறுதியில் வரக்கூடிய நூனத்தை நம்ம ஹதுவு செய்வோம். எனவே இங்க அந்த இறுதி ஹதுவு செய்வது என்கிறது அந்த ஒற்றைப்படையான சிகாக்களித்தான். எஃப் அலு தஃப் அலு அஃப் அலு நஃபுர், அதை நம்ம மறந்துடக்கூடாது. பாருங்க சொல்றாரு, ஹாதல் பாபு அஸ்ஸாபியு ஹாதா ஹுவல் பாபு சாபி, இதுதான் 7வது பாடம். மிம்மா ஹரஜ் அனில் அஸ்ல், அடிப்படை இராபை விட்டு வெளியேறிய 7வது பாடம் இதுதான். ஹாதா ஹுவல் பாபு சாபியு மிம்மா ஹரஜ் அனில் அஸ்ல், இந்த ஹுவண்டு வாரது மிச்சம் பொருத்தம். அல்லது ஹாதல் பாபு சாபியு, இந்த 7வது பாபானது மிம்மா ஹரஜ் அனில் அஸ்ல், அடிப்படையை விட்டு வெளியேறி விட்டது என்றும் உள்ளதாகும். இது வரும் கருத்து. ஆனா ஹாதா ஹுவல் பாபு சாபியுன்னு சொல்லியிருந்தால் மிச்சமே நல்லா இருந்திருக்கும். வஹுவல் ஃபியலுல் முலாரியு, அதுவே முலாரியான ஃபியலாகும். அல் முத்தல்லுல் ஆஹிரி, இறுதி முத்தலான முலாரியான ஃபியலாகும். நஹு லம் யகுசு, சாரி லம்மா, இந்த சும்மா யகுசுவா, யகுசு அவன் யுத்தம் செய்வான், யஹ்ஷா அவன் பயப்படுவான், எருமி அவன் வீசுவான், அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள். யகுசு யஹ்ஷா எருமி, யகுசுல இறுதியில வாவு வந்திருக்குது, யஹ்ஷா அதனுடைய இறுதியில் அலிஃப் வந்திருக்குது, எருமியில கடைசியில யா வந்திருக்குது. எனவே இல்லத்துடைய எழுத்துக்களாகிய வாவு அலிஃபியா இறுதியில சேர்ந்து வரக்கூடிய முதாரியான ஃபியல் தான் அல் முத்தல்லுல் ஆஹிர் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபியல். ஃபஇன்னஹு யுஜ்ஸமு பிஹதிஃபி ஆஹிரிஹி, ஃபஇன்னஹு ஏனென்றால் அந்த வினை சொல்லானது யுஜ்ஸமு அதுக்கு ஜிஸ்ம் செய்யப்படும், பிஹதிஃபி ஆஹிரிஹி அதனுடைய இறுதியை ஹதுவு செய்வதன் மூலமாக ஜிஸ்ம் செய்யப்படும். ஃபயனூபு ஹதுஃபுல் ஹர்ஃபி அன் ஹதுஃபில் ஹரக்க, அப்ப ஹர்ஃப் ஹதுவு செய்யப்படுவது பகரமாக வருகிறது, அன் ஹதுஃபில் ஹரக்க ஹரக்கத் ஹதுவு செய்யப்படுவதற்கு பகரமாக வருகிறது. இப்ப பொதுவாக நம்ம எஃப் அலு என்கிற ஒரு லம்ம போட்டா லம் எஃப் அல், இறுதி ஹரக்கத்தை அந்த லம்மாவை ஹதுவு செஞ்சவா ஆட்டோமேட்டிக்கலி அங்கே இறுதிக்கு சுக்கூன் வந்துடும். அப்பதான் ஹதுஃபுல் ஹரக்கான்றது, ஹரக்கத்தை ஹதுவு செய்வது. அதுக்கு பகரமாகத்தான் இங்க நம்ம ஹர்ஃபை ஹதுவு செய்யறோம். ஹரக்கத்தை ஹதுவு செய்வதற்கு பதிலாக ஹரக்கத்தை ஹதுவு செய்வதற்கு பதிலாக ஹர்ஃபை ஹதுவு செய்யறோம். தகூலு லம் யகுசு லம் யஹ்ஷ லம் யர்மி அப்படின்னு சொல்லி அங்க அதை முடிச்சிருக்காரு. அப்ப இந்த பகுதிகளோட எது முடியுது என்று கேட்டால், அஸ்லியத்தான ஈராபு செய்யாம ஃபர்இயத்தாக ஈராபு செய்யப்படக்கூடிய அந்த 7 பாபுகளும் முடிவடையுது. இன்னும் நாங்க அந்த முறையான ஈராபுக்குள்ள போகல, இந்த இன்னும் அந்த இலக்கணத்தினுடைய ஆழமான பகுதிகளுக்கு நம்ம போகல. இதெல்லாம் இப்ப மேலோட்டமாக அவர் சொல்லி கொண்டு வாரது. அவர் தொடங்குவார் எங்க மர்ஃபுஆத், மன்சூபாத், மஜ்சூமாத், மஹ்ஃபூலாத் என்று 4 பெரும் பகுதியில் இருக்கு. ரஃபு செய்யப்பட்டு வரக்கூடியவைகள், நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியவைகள், ஜெர்ரு செய்யப்பட்டு வரக்கூடியவைகள், ஜிஸ்ம் செய்யப்பட்டு வரக்கூடியவைகள் என்று வரும். அப்ப அவைகளை பற்றி பேசும்பொழுது விலாவாரியாக நமக்கு என்ன செய்வார், அவரு ஒவ்வொருத்தையும் பற்றி சொல்வார். முபது தகவலை பற்றி விளங்கப்படுத்துவார், ஃபியல் ஃபாயிலை பற்றி விளங்கப்படுத்துவார், மஃபூலினுடைய எல்லா வகைகளையும் விளங்கப்படுத்துவார், ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள், நஸ்பு செய்யக்கூடிய இப்படி எல்லாமே அவர் சொல்லி தருவார். இப்ப சும்மா மேலோட்டமாக போய்கொண்டிருக்காரு. இன்னும் நம்ம அசில் பாடத்துக்குள்ள இன்னும் போகல. இப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பாடப்பகுதிகளில் ஏராபினுடைய 3 பொதுத்தன்மைகளை சொல்வார். ஒன்று அல் ஏராபுல் லாஹிர், மிக வெளிப்படையாக ஈராபு செய்வது. மிக வெளிப்படையாக ஈராபு செய்வது என்றால் அதனுடைய கடைசியில் ஹரக்கத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தலாம். எப்படி உதாரணமாக ஜா ஸைதுன், ரஅய்து ஸைதன், மரர்து பி ஸைதின், அங்க ஈராபுடைய 3 தன்மைகளையும் ரஃபு நஸ்பு ஜர்ர மிக வெளிப்படையாக வெளிப்படுத்தலாம். அது அல் ஏராபுல் லாஹிர். இன்னொன்று இருக்குது அல் ஏராபு தக்தீரி. அல் ஏராபு தக்தீர் என்றால் அதை எங்கட அதை நமக்கு மிக வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாது, மாறாக நமக்கு அங்க ஏற்படுத்தி காட்ட இயலும். இப்படித்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது எப்போ வரும்னு கேட்டால், சில குறிப்பிட்ட வகையான இஸ்ம்கள்ல நம்ம சொல்லுவோம் என்னடா அந்த இஸ்ம் மூரபான இஸ்ம் தான், ஆனா அதுல ஹரக்கத் வெளியாகாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இன்னொன்று இருக்குது அல் ஏராபுல் மஹல்லி. ஏராபுல் மஹல்லி என்றால் மப்னியான சொற்களுக்கு வரக்கூடிய ஏராப். அது என்னது, அது அந்த தானத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஊகிச்சு கொள்ளணும், அப்படி நம்ம நினைக்கணும். அந்த கற்பனை ஏராப், அதுக்கு அல் ஏராபுல் மஹல்லின்னு சொல்லுவாங்க. எனவே அல் ஏராபுல் லாஹிர், அல் ஏராபு தக்தீரி, அல் ஏராபுல் மஹல்லி என்று ஈராபினுடைய 3 வகைகளை பற்றி பேசுவாங்க. இப்போ நம்ம அடுத்த பாடமாக படிக்க இருக்கிற பாடம் தான், அதாவது தக்தீர்ல வரக்கூடிய அந்த ஏராப் நம்ம அப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதைத்தான் நம்ம இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அதனால அந்த 10 நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போம். பாருங்க, ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவாகும். இது ஒரு பாடம் சொல்றாரு, ஒரு சப் தலைப்பை சொல்றாரு. ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவாகும்.
துகத்தரு ஜமீ உல் ஹரகாத்தி, எல்லா ஹரக்கத்துகளும் தக்குதீரிடப்படும். தக்குதீர்னால் அதாவது நம்ம அப்படி ஈராப நம்ம ஏற்படுத்தி காட்டுறது, ஏற்படுத்தப்படுறது. தக்குதீர்னால் நிர்ணயிக்கிறது அல்லது ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். தக்குதீரிடப்படும். தக்குதீர் என்கிற சொல்லி நீங்க பழகிக்குங்க. ஏன்னா அது ஒரு டேர்ம் வேர்ட். டேர்ம் வேர்டுனால் அந்த கலையில் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிற அந்த லொகா கருத்துக்கு நீங்க போக இயலாது. இப்ப ஃபா இருந்தால் செய்யக்கூடியவன் சொல்றோம் நாம, ஃபா இருந்தால் எழுவாய். அப்படித்தான் நம்ம அதனுடைய அந்த டேர்மினாலஜி, அது டேர்ம் வேர்ட், அது அப்படி நீங்க பாடமாக்கணும். தக்குதீரிடப்படும், அனைத்து ஹரக்காத்துகளும் தக்குதீரிடப்படும். ஃபி நஹ்வி குலாமி, குலாமி போன்றதிலேயும், வல் ஃபத்தா, இன்னும் ஃபத்தா போன்றதிலேயும் சொல்றாரு. குலாமி என்கிற அந்த உதாரணத்தின் மூலமாக இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல சில அறிஞர்களை நீங்க பார்க்கலாம். இல்லை குறிப்பாக பழங்காலத்து அறிஞர்களை பொறுத்தவரையில அவங்க வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது வரைவிலக்கணத்தை மிக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்லுவாரு. அந்த உதாரணத்திலிருந்து நம்ம புரியணும். ஒன்றுக்கு வரைவிலக்கணம் எப்படி சொல்றது, ஹத்தை கொண்டு நம்ம தயாரிப்பு சொல்லணும். அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த தயாரிஃப்ல ஒரு 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 ஒருத்தர் பார்த்தால் அது ஜாமி மானியாக இருக்கும். அதை பார்த்த உடனே அவனுக்கு அது விளங்கும். இன்னும் சிலது இருக்கிறான்னு கேட்டால் அதனுடைய அந்த உதாரணத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது. இப்ப இவர் இங்க உதாரணத்தை சொல்லி தான் வழங்கப்படுத்துறாரு. உலாமி போன்றதிலே சொல்றாரு. உலாமின்ற சொல்லக்கூடிய எதை நாட்டார் அப்படின்னு கேட்டால் முத்தக்கல்லிமுடைய அணைங்கிற லமீர், முத்தக்கல்லிமுடைய லமீரின் பக்கம் இலாபத் செய்யப்பட்டு வரக்கூடிய எல்லா சொற்களும், கலமி, கிதாபி, வலதி, அபி, மதரசத்தி, இந்த மாதிரி வரக்கூடியது, என்னுடைய புத்தகம், என்னுடைய 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 வருமே, அப்படி வரக்கூடிய அந்த சொற்கள் அதுல ஹரக்கத் வழியாக முடியாது. ஆனால் குலாம் என்கிற சொல் மாறி இந்த மூரபான சொல். குலாம் என்கிறது சும்மா நம்ம வந்தால் ஹாதா குலாமுன், ராய்த்து குலாமன், மரத்துபி குலாமின், குலாம் மூரபான சொல். ஆனா ஏன் இந்த இடத்துல ஹரக்கத் வழியாகுது இல்லை? எங்களுக்கு தெரியும் முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாப செய்யப்பட்டால் முத்தக்கல்லிமுடைய யாக இருக்குது. அந்த யாவுக்கு பொருத்தமான ஹரக்கத் அதுக்கு முன்னுக்கு கசரா இருப்பதுதான். எனவே அந்த முத்தக்கல்லிமுடைய யா இருக்கிறதுனாலையும் முன்னால் அதுக்கு கச செய்யப்பட்டிருக்கிறனாலையும் வேற ஈராபு ஒன்று நமக்கு வெளிப்படுத்தி காட்ட இயலாது. அப்படி இல்லாட்டி அசுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படித்தான் அது இருக்கும். ஜா உலாமின்ற வசனத்தில் அசுல நீங்க பாத்தீங்கன்னா ஜா உலாம், உலாமுன் லி, அசுல அப்படித்தான் இருக்கும். ஜா உலாமுன் லி, எனக்குண்டான ஒரு சிறுவன் அல்லது அடிமை வந்தான். உலாம்ங்கிறதுக்கு சிறுவன், அடிமை, வாலிபன், இளம்பொடியன், பையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கருத்து. அப்ப ஹாதா கலமின்னா ஹாதா கலமுன் லி, அந்த கலமுன் ரஃபு அங்க வருது, நீங்க நல்லா தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கு ஹாதா கலமுன் லி, இது எனக்கு உண்டான பேனை அப்படின்னு அர்த்தம். அவ முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்ட ஒரு சொல்லில் 3 ஹரக்கத்துகளும் தக்குதீர்ல, 3 ஹரக்கத்துகளும் தக்குதீர். தக்குதீர்னு என்ன அர்த்தம்? அதில் அப்படி ஒரு ஹரக்கத்து இருப்பதாக நம்ம நிர்ணயிக்கணும், நம்ம ஏற்படுத்திக்க வேணும். வல் ஃபதா, அதே மாதிரி ஃபதா என்கிற சொல்லை, ஃபதா என்கிறத கொண்டு எதன் ஆறாருன்னு கேட்டால் மக்சூரான இஸ்ம், இறுதியில அலிஃப் முன்னுக்கு ஃபத்துஹா வர சொல். இறுதியில் அலிஃப் வரும் பொழுது அலிஃபுக்கு எக்காலமும் சுக்கூன் தான் இருக்கும். அப்ப அந்த அலிஃபுக்கு சுக்கூன் எக்காலமும் இருப்பதனால் அங்க ஹரக்கத் வழியாகுவது சிரமம். சோ மக்சூரான இஸ்ம்லையும் முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாப செய்யப்பட்ட அல் இஸ்ம் அல் முலாஃப் இலா யா இல் முத்தக்கல்லிம், அந்த 2 சொல் வகையிலேயும் 3 ஹரக்காத்துகளும் தக்குதீர்ல தான். ஆனா அடிப்படையில் ஃபத்தா குலாம் என்கிற சொல் மூரபான சொற்கள். வயுசம்மா அஸ்ஸானிய மக்சூரன், அந்த அல் ஃபத்தா என்கிற அந்த 2வது சொல் இருக்குல்ல, அதுக்கு நாங்க சொல்றோம் மக்சூரான இஸ்ம்ன்ற. மக்சூர்னால் சுருட்டப்பட்ட இஸ்ம். அது என்னது சுருட்டப்பட்ட இஸ்ம்னால்? கடைசியில அலிஃப் வந்திருக்கக்கூடிய சொல், அதுக்கு மக்சூர், அது ஒரு டேர்ம் வேர்ட். வல்லம்மத்து வல் கஸ்ரத்து ஃபி நஹ்வி அல் காதி, அல் காதி போன்றதிலே லம்மாவும் கஸ்ராவும் தக்தீரிடப்படும். அது என்னது? காதியை கொண்டு எதன் ஆடுறாருன்னா மன்கூசான இஸ்ம், இறுதியில யா முன்னுக்கு கஸ்ரா வர சொல் மன்கூசான இஸ்ம், இறுதியில யா முன்னுக்கு கஸ்ரா வரக்கூடிய சொல் தான் என்னது? மன்கூசான இஸ்ம். அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், மன்கூசான இஸ்முக்கும் முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாப செய்யப்பட்ட குலாமி மாதிரியான சொல்லுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி இல்லையா? மன்கூசான இஸ்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், மன்கூசான இஸ்ம் இருக்குல்ல, அந்த மன்கூசான இஸ்ம்ல நமக்கு அலிஃப் இல்லாம போடலும், அலிஃப் இல்லாம போடலாம். எப்படி? அல் காதி, அதே மாதிரி அத்தாஇ, அல் ஜவாரி, அலிஃப் இல்லாம போடலாம். முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாப செய்யப்பட்ட சொல்ல அலிஃப் இல்லாம போடலாது. எப்படி சொல்லலாது? அல் குலாமி, அல் கலமி இது வராது. அது ஆல்ரெடி இலாப செய்யப்பட்ட, இலாப செய்யற நேரத்தில் முலாஃப்ல வராது, ஒரு கலமும் அலிஃப்லாம் வராது, அலிஃப்லாமும் வராது, தன்வீனும் வராது. அப்ப அலிஃப்லாம் வராது. அப்ப அலிஃப்லாம் வராமல் இருக்கும். அது மூலமா நமக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நமக்கு என்ன சொல்லுவோம்னு கேட்டால், இந்த முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாபத் செய்யப்பட்ட அந்த சொல்ல நமக்கு நமக்கு பார்த்த உடனே நமக்கு விளங்கும் என்னன்னு கேட்டால், அந்த முத்தக்கல்லிமுடைய யா இருக்கே அது அந்த 3வது எழுத்துக்கு பிறகு அல்லது 4வது எழுத்துக்கு பிறகுதான் வரப்போகுது.
இப்போ குலாம் அங்கே சொல்ல பாருங்க, கைன் லாம் மீம்ங்கிற அந்த அஸ்லியத்தன் எழுத்தெல்லாம் தாண்டி தான் கடைசியில் வருது. ஆனால் மன்கூசான இஸ்மை பொறுத்தவரை நீங்க அங்க பாத்தீங்கன்றால் அது அந்த அந்த யா வந்து அந்த சொல்லில இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அப்படியே இல்லையா? இப்போ காலினத்தை வந்து கலா என்கிற அந்த அசில் ஃபியல் அதுலேருந்து அது வந்திருக்குது. எனவே அந்த அந்த யா வந்து அந்த சொல்லிலே இருக்கக்கூடிய என்னது ஒரு யா மாதிரி இருக்குது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். அப்ப காலி போன்றதிலே லம்மாவும் கஸ்ராவும் தக்குதீரிடப்படும். அப்ப எப்படி சொல்லுவோம்? ஜா அல் காலி, அல் காலி ஃபாயிலா வந்திருக்கு, எங்க லம்மத்து எங்க ரஃப்னு கேட்டால் நசம் யாவுடைய தக்குதீர்ல அப்புறம் அக்கிரமம் ஏற்படுத்தி காட்டலாம். ஜா அல் காலினா ஜா அல் காலியு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் நீங்க லம்மத்தை அங்க வெளிப்படுத்துறீங்க இல்லைன்னு கேட்ட நாங்க சொல்லுவோம், தம்பி இது வந்து மூத்தருடைய எழுத்து, மூத்தருடைய எழுத்துக்கு லம்மா போன்ற சிரமமான ஹரக்கத்துகளை சுமக்க இயலாது. அதே மாதிரி கஸ்ராவும் எப்படி? மரர்த்து பில் காலி, அப்ப அல் காலி மரத்து பில் காலி, பில் காலி பா வந்திருக்கு, ஜெரு செய்யணும். அப்ப எங்க ஜெரு கஸ்ரா எங்கன்னு கேட்டால் அந்த யாவுடைய தக்கதீர்லன்னு சொல்லுவோம். ஏ அப்ப பில் காலி ஈன்னு சொல்றீங்க இல்லைன்னால் அங்க யாவுக்கு அந்த ஹரக்கத் சுமக்கிறதுக்கு சக்தி இல்லை. ஆனா நஸ்பு வழியாகி வரும். ரஐத்துல் காலிய, ஏன்னா நஸ்பு வந்து அஹஃபுல் ஹரக்கத், ஹரக்கத்துகள்லேயே மிகவும் சுலபமான ஹரக்கத்துங்கிறதுனால நஸ்பு மட்டும் வழியாகி வரும். மன்கூசன், இந்த இஸ்முக்கு எது அல் காலி போன்ற அந்த இஸ்முக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் என்றால் மன்கூசான இஸ்ம் நாகிஸ், என்ன கடைசியில் அந்த யா மூத்தருடைய எழுத்து வந்திருக்கிறதுனால மன்கூசான இஸ்ம் நம்ம சொல்லுவோம். வல்லம்மத்து வல் ஃபத்ஹத்து ஃபீ நஹ்வி யஹ்ஷா, யஹ்ஷா போன்றதிலே லம்மத்தும் ஃபத்ஹாவும் தக்தீரிடப்படுகிறது போட்டிக்கிறாங்க. அப்ப யஹ்ஷா என்கிறது ஒரு முலாரியான ஃபியல். எங்க ரஃபுன்னு கேட்டால் ரஃபுக்கு ரஃபினுடைய அடையாளமாக லம்மத்து எங்கன்னு கேட்டால் நாங்க சொல்லும் அந்த அலிஃபுடைய தக்குதியில இருக்குது. அதே மாதிரி லன் யஹ்ஷான்னு நம்ம லன் யஹ்ஷான்னு சொல்லும் பொழுது அந்த லன் வந்திருக்குது, அதுக்கு நஸ்பு செய்யணுமே. அப்போ எங்க அந்த நஸ்பு அந்த ஃபத்ஹா எங்கன்னு கேட்டால் நஸ்பு அலிஃபுடைய தக்குதியில இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வல்லம்மத்து ஃபீ நஹ்வி யதுஉ வ யக்லி, யதுஉ யக்லி மாதிரி இறுதியில வாவு யா வரக்கூடிய அந்த முதாரியான ஃபியல்ல லம்மத்தை நம்ம தக்குதிடுவோம். யதுஉ யக்லியுன்னு தனி அஸ்ல இருக்கும். அந்த இதை நம்ம வெளிப்படுத்துறல்ல, ஏன்னு கேட்டால் வாவும் யாவும் மூதருடைய எழுத்துக்கள், அதுக்கு ஹரக்கு சுமக்கிறது சிரமம் என்கிறதுனால லம்மத்து தக்குதில்லை. வதல்ஹருல் ஃபத்ஹத்து ஃபீ நஹ்வி இன்னல் காதிய லை யக்லிய வலன் யதுவ, இன்னல் காதிய லன் யக்லிய லன் யதுவ போன்ற உதாரணங்களிலே ஃபத்ஹா வெளியாகி வரும். அப்ப இன்னல் காதியங்கிற மன்கூசான இஸ்மு நஸ்பு வெளியாகுது. இன்னல் காதிய ஆதிலுன், நீதிபதி நீதமானவர் அப்படின்னு சொல்லுவோம். லன் யக்லிய, லன் யக்லிய அங்க லன் வந்து யக்லியக்கு நஸ்பு செஞ்சிருக்குது, நஸ்பு மொழி மிக வெளிப்படையாக வந்திருக்குது. என்றால் ஃபத்ஹா வந்து அஹஃபுல் ஹரகாத், எனவே மன்கூசான இஸ்ம்கள்ல நாக்கிசான ஃபியல்கள் எல்லாம் அங்க நஸ்பு வழியாகி வரும். வலன் யதுஉவ அங்கேயும் வாவுக்கு என்னது நஸ்பு வந்து வழியாகி இருக்குது, என்றால் ஃபத்ஹா வந்து அஹஃபுல் ஹரகாத்ங்கிறதுனால. அப்ப இன்னல் காலிய லை யக்லிய வலன் யதுஉவ, என்ன சேது கருத்து வசதி கருத்து வரும். நிச்சயமாக காலி தீர்ப்பு செய்யவும் இல்லை, அவர் என்னை அழைக்கவும் இல்லை, அழைக்கவும் மாட்டார், என்ன தீர்ப்பு செய்யவும் மாட்டார், நீ அழைக்கவும் மாட்டார். சாரி, அழைக்கவில்லைன்னு வராதே, அழைக்கவும் மாட்டார். முலாரி மன்ஃபீல் தானே கருத்து சொல்லணும். அலாமத்துல் ஏராபி அலல் அர்பை, ஏராபுடைய வகைகள் ஏராபுடைய அடையாளம் வந்து ரெண்டு வகை. அலாமத்துல் ஏராப், ஏராபுடைய அடையாளமானது அலல் அர்பைனி இரண்டு வகைகளின் படிக்காகும். லர்புன வகை நவ், லாஹிரத்தின் என்றால் அலாமத்துன் லாஹிரா மிக வெளிப்படையான அடையாளம், வஹியல் அஸ்ல் அதுவே அடிப்படையாகும். வகத் தக்கத்தமத் அம்சிரத்துஹா அதுக்கான உதாரணங்கள் எல்லாம் முந்திட்டுது. அப்ப லாஹிரத்தான் அடையாளம் என்கிறது மிக வெளிப்படையான அடையாளம், ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பு செய்யறது, கஸ்ராவை கொண்டு ஜெர்ரு செய்யறது, அந்த மாதிரி. வகத் தக்கத்தமத் அம்சிரத்துஹா அவற்றினுடைய உதாரணம் முந்தி விட்டன. வமுகத்தரத்தின் இன்னொரு ஏராபுடைய அடையாளம் இருக்குது, தக்தீர் முகத்தரா அலாமத்துன் முகத்தரா. வஹாதல் ஃபஸ்லு இந்த பாடமானது, இந்த பாடம் இந்த சாப்டரானது மஅகூதுன் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அல்லது என்னது மஅகூதுன்னா அந்த அந்த பாடத்தை இங்கே அவர் கொண்டு வந்திருக்காரு. லிதிக்ரிஹா அந்த என்னது அலாமத்துல் ஏராப் அல் முகத்தரா ஏற்படுத்தப்படக்கூடிய ஏராபுடைய அடையாளத்தை கூறுவதற்காக வேண்டி, அதை கூறுவதற்காக வேண்டித்தான் இந்த பாடத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அசில் அக்கத யாக்கிதுனால் கட்டினான், கட்டினான் அக்கதனா முடிச்சு போட்டு கட்டுறது, அதே போல் அக்கதைக்கு நடத்துறதுன்னு கருத்து இருக்குது. அதே மாதிரி அக்கதல் பாப, அக்கதல் பாபன்னு சொல்லி சொன்னால் அக்கதல் முசன்னிஃபு அல் பாபனால் அந்த பாபை இங்க சொல்லி இருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு, அந்த மாதிரி அர்த்தம். எனவே வஹாதல் ஃபஸ்லு மஅகூதுன் லிதிக்ரிஹா இந்த பாபு அதற்குண்டு சொல்லியே என்னது அதாவது ஏற்படுத்தப்பட்டிருக்குது, அல்லது
கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ நமக்கு டைம் அவுட் ஆயிட்டுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் நம்ம வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்தே அலாமாத்துல் இஅராப் அல் முகத்தர சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரன்.